ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து நம்ம பூட்டாக்ஸ் மருந்து அடிச்சு வச்சுருந்தோம் காலையில். நைட்டு வந்து நான் டிவார்மிங் பண்ணிட்டேன். நான் வந்து வீடியோ எடுக்க முடியலனால நைட் டைம் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். சுத்தமாக வீடியோவே எடுக்க முடியல, ஸ்டார்ட் கூட பண்ண முடியல வீடியோவை. சரி, இதுக்கு மேலே நான் டிலே ஆகிட்டே இருக்குது, டைம் ரொம்ப டிலே ஆகிட்டு. நைட் 10 o'clock நியர்பை தான் வந்து கொடுக்க வந்தேன். டிலே ஆகிட்டு, இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு டிலே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம அப்படி கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டிவார்மிங் கொடுத்து நைட்டு ஃபுல்லாக பூரா வெளியே தான் விட்டுருந்தோம். நைட்டு வந்து டிவார்மிங் கொடுத்தோன்னே ஒயிட் அமர் தொலைஞ்சிட்டான். இப்போ ரிட்டன் வந்துட்டான். ஃபுல்லாகவே டிவார்மிங் பண்ணியாச்சு. எல்லா புறா ஒரு புறா விட எல்லாத்துக்கும் டிவார்மிங் பண்ணியாச்சு. இந்த டிவார்மிங் பண்ண சிரிஞ்சு மருந்து கொண்டு எக்ஸ்ட்ரா மருந்து கொண்டு இங்கே தான் இருக்குது பாருங்கள், இதில் தான் இருக்குது. இந்த சிரிஞ்சில் தான் கொடுத்தோம். ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. எல்லா புறாக்கும் 4 சொட்டு 5 சொட்டுன்னு தான் விட்டுருக்கு. ஒவ்வொரு புறாக்கும் வாயில் எல்லாம் நல்லா குடிச்சிட்டானுங்க. அதனால் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டெட்ராசைக்ளின் சளிக்கு இப்போ வந்து நம்ம 2 இதுக்கான டிசீஸ்னு சொல்ல முடியாது, 2 கிருமிகளுக்கான மருந்து கொடுத்தாச்சு. இப்போ 3வது கிருமிக்கான மருந்து கொடுக்க போகிறோம். அது வந்து சளிக்கான மருந்து தான். டெட்ராசைக்ளின் பவுடர் தான் தண்ணியில் கலந்துக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ காலையிலேயே வந்து பவுல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அது இப்போ டெட்ராசைக்ளினும் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். இதை திறந்து இதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இருங்க, திறந்துக்கிறேன். இன்றைக்கி நமக்கு நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எக்கச்சக்க வேலை இருக்குது. எல்லா வேலையும் ஒன்றா முடிக்கணும். நிறையவும் போட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக தான் போடணும். ஒரு 2 பிஞ்சுக்கிட்ட போடலாம். இது கரெக்டாக வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லைட்டாக போட்டுக்கிடுவோம், அவ்வளோதான் 2 பிஞ்சுக்கிட்ட வரும். தண்ணியை ஊற்றி விட்டுருவோம். தண்ணியில் ஊற்றினோடனே கரைய ஆரம்பிக்கும். கரையெல்லாம் இதுமாதிரி கையை வச்சு நசுக்கி விட்டாலே கரைஞ்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் ஃபுல்லாக கலந்து விட்டுறலாம். தண்ணி வந்து மஞ்சள் கலரில் மாறணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபுல்லாக மஞ்சள் கலர்லேயே தான் இருக்குது, கொஞ்சம் கூட வெள்ளை கலரில் மாறல, கரெக்டாக இருக்கும் இது. இப்போ இதை தூக்கி நமக்கு வெப்புறாங்களுக்கு குடிக்கிறதுக்கு உள்ளே வச்சிடலாம் கூண்டுக்குள்ளே. இருங்க, டோரை திறந்து விட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அதை உள்ளே தூக்கி வச்சிட்டோம்னா எல்லா புறாவுமே உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க. தண்ணி இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும் கரெக்டாக. இங்கே தண்ணி எங்கே வச்சாச்சு. ஏற வந்து இங்கிட்ட வைக்கணும். இன்னும் ஏறையை எடுத்துகிட்டு வரேன். ஏற வந்து நான் 1 கப் அரிசியும் 2 கப்பு மிக்ஸ்டு ஃபுட்டும் போட்டிருக்கேன். அதான் 50 கிராம் அரிசி 200 கிராம் மிக்ஸ்டு ஃபுட்டு வந்து போட்டிருக்கோம். மொத்தம் 250 கிராமு. ஒரு புறா வந்து 25 கிராமக்கிட்ட நார்மல் டேஸில் சாப்பிடும். நார்மலாக முட்டை இல்லாமல் அடை உட்காராமல் இருக்கும்போது 25 கிராம் சாப்பிடும். அதை கணக்கு பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். மொத்தம் 250 கிராம் கொடுத்துருக்கேன் இந்த தடவை. வச்சாச்சு. ஒயிட் அமர் உள்ளே வந்துட்டான். இலை எடுக்கிறத பார்த்தோன்னே எல்லாம் வந்துடுவானுங்க வரிசையாக. எல்லாரும் வெளியே தான் நிற்கானுங்க. எதுக்காக நான் வெளியே வைக்காமல் உள்ளே வச்சேன்னா, இப்போ வந்து இவனுங்க எல்லாரையும் பிடிச்சி மூக்கில் வந்து சளி மருந்து விடணும். நமக்கு மூக்கு அடைச்சிருந்தா சளி மருந்து, இந்த சொட்டு மருந்து கொடுப்பாங்களா, அதுமாதிரி விடணும். அதுக்காக தான் இவனுங்க நான் பிடிச்சி உள்ளே போக வைக்கிறேன். இப்போ உள்ளே போக வச்சுட்டு ஷெட்டு மேலே அந்த கூண்டு டாப்பில் போயிட்டானுங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கூண்டுக்குள்ளே போயிடுவானுங்க. கொஞ்சம் அந்த கூண்டு சைடு வரட்டி விட்டோன்னா போதும். ஃப்ரண்ட் சைடில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ரண்ட் சைடு வந்துட்டானுங்க. இவனை மட்டும் நம்ம நைட்டுமே வெளியே தான் அடைச்சிருந்தோம். இவன்கிட்ட பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த டிவார்மிங் பண்ணது. இல்லை, இவனுக்குமே அவ்வளோ ஒன்றும் புழு பூச்சி இருக்கிற மாதிரி தெரில. அவ்வளோ ஒன்றும் பாத்ரூம்லாம் போகலை ஃப்ரெண்ட்ஸ். சரி, இவன் வெளியவே கிடக்கட்டோம்னா. என்னாச்சு, இன்னும் இறங்காமல் நிற்கானுங்க. ஃப்ரண்ட்டில் தான் போகணும். பறக்கிறானுங்க. யானை இறங்குற மாதிரியே தெரில.
ஒயிட் வம்பரம் தண்ணியை குடிச்சிட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டான். சரி நம்ம பூட்டி வச்சிட்டோம்னா பூட்டி வச்சுட்டு ட்ராப் டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி இப்படி திறந்து வச்சுட்டு நம்ம கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். பறக்க ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா அவனுங்க 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நிற்காமல் பறந்துக்கிட்டு கிடப்பானுங்க எல்லாரும். ஏன்னா அதில் டைமிங்கு அடிப்ளஸ் டைமிங்கு பியூர் டைமிங் எல்லாம் மிக்சரில் தான் கிடப்பானுங்க. பியூர் டைம் கிடையாது, அடிப்ளஸ் டைமிங்கு 2 பேர் கிடக்கானுங்க. அவனுங்க ஒரு பறந்துக்கிட்டே தான் கிடப்பானுங்க. அவ்வளோ சைடில் இறங்கி தொலைய மாட்டானுங்க. நல்ல வேலை ஒரு டைமிங் இறங்கிட்டான், இன்னும் ஒரு டைமிங் தான் இல்லை 2 டைமிங் இறங்கிட்டானுங்க. நல்ல வேலை இறங்கிட்டானுங்க. இப்போ ட்ராப் டோர் ஓப்பன் பண்ணி வச்சு காமிச்சிட்டோனாலே போதும். நான் வந்து எப்படி காமிக்க பார்த்துக்கோங்க. வெறும் கையை தான் வச்சு ட்ராப் டோர் அந்த 2 கொக்கியை வந்து இப்படி சேர்த்து அடித்து விட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு கேட்டவுடனே பார்த்துக்கிட்டவனுங்க ட்ராப் டோர் ஓப்பனில் இருக்கிறத. இவன் நமக்கு நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே போயிடுவோம். இப்போ மூடியாச்சு, உள்ளே தூக்கி வச்சுருவோம். இந்த கப்பை தூக்கி உள்ளே டேங்க்கில் போட்டுருவோம். டேங்கை மூடிடுவோம். இந்த தட்டையும் ஸ்க்ரப்பரையும் தூக்கி கீழே வச்சுருவோம். இந்த மருந்தையும் தூக்கி உள்ளே வச்சு கொண்டு போயிட வேண்டியதுதான். அதுக்கப்புறமா இந்த 2 டப்பாவை கழுவ கொண்டு போகணும். செம்ம ஸ்மெல் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் 2 டப்பா மாதிரி. வாங்க நம்ம கிளம்புவோம் கீழே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.